தாராபுரத்தில் திமுக அரசின் கீழ் உள்ள வனத்துறை அமைச்சர் பொன்முடியை கண்டித்து அதிமுக மகளிரணி சார்பில் திருப்பூர் புறநகர் மாவட்ட செயலாளரும் மடத்துக்குள்ளும் சட்டமன்ற உறுப்பினருமான சி மகேந்திரன் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பழைய நகராட்சி வளாகம் முன்பு பெண்களையும் இந்து மதத்தையும் இழிவுபடுத்தும் வகையில் ஆபாசமாக பேசியுள்ள அமைச்சர் பொன்முடி மற்றும் தொடர்ந்து பெண்களை இழிவுபடுத்தும் திமுக அரசை கண்டித்தும் வனத்துறை அமைச்சர் பதவியில் இருந்து உடனடியாக விலகவும் அனைத்து பெண்களிடம் மன்னிப்பு கூறவும் அதிமுக மகளிரணி சார்பில் திருப்பூர் புறநகர் மாவட்ட செயலாளரும் மடத்துக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் சி மகேந்திரன் தலைமையில் புறநகர் மாவட்ட பொருளாளர் சின்னப்பன் என்கிற பழனிசாமி, அதிமுக தலைமைச் செயற்குழு உறுப்பினரும் மாவட்ட மகளிரணி செயலாளருமான திருமதி ரேவதி குமார், நகர செயலாளர் சி ராஜேந்திரன், அதிமுக மாவட்ட சேர்மன் திருமதி சத்யபாமா, மாவட்ட கவுன்சிலர் திருமதி பானுமதி கருணாகரன், ஒன்றிய செயலாளர்கள் ஜி.ஆர். பாலகுமரன், ரமேஷ், செல்வகுமார் ஆகியோரின் முன்னிலையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட கழகத்தின் நிர்வாகிகள், ஒன்றிய கழக, நகர கழக, பேரூர் கழக செயலாளர்கள், நிர்வாகிகள், மகளிரணி சார்பு அணி மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர் செயலாளர்கள், நிர்வாகிகள், கிளைக்கழக, வார்டு கழக செயலாளர்கள், இந்நாள் முன்னாள் உள்ளாட்சி பிரதிநிதிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் திரளாக கலந்து கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை பதிவு செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பூர் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் சாய் கிருபாகரன். பதில் சொல்வார்கள். மீண்டும் 2026 அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்து இந்த தமிழ்நாட்டிலே சிறப்பான ஆட்சியை கொடுத்து ஏழை எளிய மக்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து செய்யக்கூடிய முதலமைச்சராக புரட்சி தலைவரை போன்று, புரட்சி அம்மாவை போன்று புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கொடுப்பார்கள். ஒரு அமைச்சர் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டுதான் பதவியேற்கும் போது உறுதிமொழி ஏற்றுக்கொண்டுதான் பணியாற்றுகிறார். ஒரு அமைச்சர் படித்தவர், பேராசிரியர், எவ்வளவு தாய்மார்களை பார்த்தால் எவ்வளவு ஒரு சாதாரணமாக இருந்தால் இப்படி இழிவாக பேசுவார். எப்படி ஒரு சாதாரண ஒரு தொண்டன் தெரியாம பேசிட்டான்னு சொல்லலாம், ஒரு வாய் தவறி வார்த்தை வரலாம், யாருக்கு வேணாலும் ஒரு பேசிட்டு இருக்கும் போது அப்படியே ஒரு வாய் தவறி. ஆனா அவர் பேசுறது பார்த்தீங்கன்னா என்னமோ பெரிய ஒரு சரித்திர கதையை சொல்ற மாதிரி பின்னாடி இருந்து கரெக்டா பின்னாடி கேட்டுட்டு ஆலோசனை கேட்டுட்டு அவ்வளவு இழிவாக பேசக்கூடிய எண்ணி பார்க்க வேண்டும். உயர் நீதிமன்றமே கேள்வி கேட்கிறாங்க, எங்க வழக்கு பதிவு செஞ்சிருக்கீங்க கேட்கிறாங்க. இதே ஒரு பத்திரிகையாளர், எத்தனை பத்திரிகையாளர் ஒரு சாதாரண ஒரு பேட்டியில ஏதோ தெரியாம சொன்னாலோ திட்டமிட்ட சொன்னாலும் அது எனக்கு தெரியாது. ஆனா அவங்க மேல வந்து எத்தனை வழக்குகள் பதிவுறாங்க, எத்தனை நாள் சிறையில் வராங்க, எத்தனை பத்திரிகையாளர்கள், எத்தனையோ பத்திரிகையாளர் மீது எத்தனை வழக்குகள் போடுறாங்க. ஐடிவிங்கள ஒரு அமைச்சர் இப்படி பேசிட்டாங்கன்னா அடுத்த நொடியே பதவி பதிக்கப்பட்டு இருக்கும். நீங்கள் தாய்மார்களே, நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நம்முடைய டிஸ்ட்ரிக்ட், நம்முடைய மாவட்ட இணைச்செயலாளர், முன்னாள் மாவட்ட சேர்மன் சொல்ற மாதிரி பெண்களை வந்து ஏமாத்துறாங்க. எல்லாத்துக்கும் 1000 ரூபாய் கொடுக்கல. கண்டிப்பாக எடப்பாடியார் வந்திருந்தாங்கன்னா 1500 ரூபாய் சொல்லியிருந்தாங்க, இவங்க 1000 ரூபாய் தான் கொடுக்குறாங்க. ஆனால் நீ எண்ணி பார்க்க வேண்டும், அதெல்லாம் நம்ம காசு தான், வரட்டு வாங்கிக்கங்க, நம்ம பணம் தான் அது. அதனால அது ஒன்றும் கவலை இல்லை. ஆனா கண்டிப்பாக 2026 இந்த இது மாதிரியான ஒரு படித்த இழிவாக பேசி வரும் பொன்முடியை கண்டித்த ஆர்ப்பாட்டம், போராட்டம் இது போராட்டம், வாய் கொழுப்பெடுத்து பேசி வரும் பொன்முடியை அமைச்சர் பதவியில் இருந்து சிரிக்குது. நாட்டு வெடித்த நாடாரியே
நாக்கு தடித்த நாளாரியே நாக்கு தடித்த நாளாரியே நாக்கு தடித்த நாளாரியே உன்னை பெற்றவன் பெண்தானே உன்னை பெற்றோரும் பெய்தானே உன்னை பெற்ற சாக்கடை புழுவே சாக்கடை புழுவே சாக்கடை புழுவே சாக்கடை புழுவே நாக்கை எடுத்து நாக்கை பதறே ஆபாச களஞ்சியமே ஆபாச களஞ்சியமே ஆபாச கலைஞனே ஆபாச கலைஞனே குடும்ப உனக்கூட கேடா குடும்ப உனக்கு கேடா குடும்பம் போடா நாயக்கு பிறந்தவனா பெண்கள் இழிவாக பேசும் பொன்முடியே பெண்களை இதுவாக பேசும் பொன்முடியே நீ பேராசிரியரா நீ பேராசிரியரா பெண்கள் இழிவாக பேசும் பொன் கிடைத்தது சாணியடி இப்போது பெண்கள் பொங்கி எழுந்து இப்போது பெண்கள் பொங்கி எழுந்து இப்போது பெண்கள் பொங்கி எழுந்து இப்போது பெண்கள் பொங்கி எழுந்து கொடுத்த இருப்பதற்கு தட்டி கொண்டவனே அக்கிர புத்தி கொண்டவனே வக்கிர புத்தி கொண்டவனே அக்கிர புத்தி கொண்டவனே வாய்ப்பொரு பெருத்த பொன்முடியே வாய்ப்பொரு பெற்ற பொன்முடியே ஓசி பஸ் என்று பேசி ஓசி பஸ் என்று பேசி பெண்கள் இழிவுபடுத்தும் பாதகனே பெண்களை இழிவுபடுத்தும் பாதகனே மக்கள் பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு மகளிரையும் மாதர்களையும் மகளிரையும் மதங்களையும் இழிவாக பேசிய பொன்முடியை இழிவாக பேசிய பொன்முடியை சாயிலே அச்சி பொறுப்பிலிருந்து சாயிலே மக்களின் நலன் கருதி மக்களின் நலன் கருதி அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கு அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கு அமைச்சர் பதவி